தமிழ்நாட்டிற்கு கருமை கொண்டு வந்தார்கள் உமது முன்னோர்கள் தானே. இனிப்பிற்கும் உங்கள் குலத்திற்கும் தொடர்பு உண்டு அல்லவா? அதனால் நீ தரும் கனி இனிக்கதானே செய்யும். அந்த கரும்பை எப்படி இருக்கிறது தங்கள் பேச்சு? சரி, இந்த கனியை சுவைத்து பாருங்கள். அடடா, என்ன சுவை என்ன சுவை! இவ்வளவு சுவையில கனியை இதுவரை நான் உண்டதே இல்லையே. இது என்ன கனி? இது நெல்லிக்கனியின் ஒரு வகை. தாயே, நமது அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார். இது நமக்கு எளிதாக கிடைக்கும் கனி என்று. கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது. எப்பொழுதாவது ஒரு முறைதான் பார்த்து பழக்கம். இன்று நாங்கள் காட்டு பகுதிக்கு சென்றிருந்த போது அங்கு ஒரு மலை உச்சியில் இந்த கருநெல்லி பழுத்திருந்தது. அந்த மரத்தில் நமது வீரர்களால் ஏற முடியவில்லை. பிறகு நமது அரசரே முயன்று அந்த கனியை பறித்தார். என்ன? அதியமனை மலை உச்சியில் இந்த கனியை பறித்தானா? அது மட்டுமன்றி இக்கனியை உண்டவர்கள் நோய்நொடியின்றி வாழ்வார்கள் என்று பெரியார் கூறுவார். அதியமனை, என்ன செயல் செய்து விட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்பை உடையவர் நீ. இதை நீ உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. முன் வேந்தரிருந்தால் நான் உண்ணாமல் உன்னையே சாப்பிட வைத்திருப்பேனே. என்னை போன்ற ஒரு அரசன் இறந்து போனால் வேறு ஒருவர் அரசனாகிவிடுவார். ஆனால் உங்களை போன்ற தமிழருக்கு சேர்ந்த புலவர் ஒருவர் மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் நான் எதுவும் கூறாமல் இந்த கனியை உங்களையே உண்ணச் செய்தேன். அதியமானே, தமிழ் மீது நீ கொண்டுள்ள பற்றி என் மனதை உருகச் செய்கிறது. உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் தமிழுக்கு தடுமாற்றமும் இல்லை, தாழ்வும் இல்லை. உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றும் நிலை பெற்று வரும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க! காட்சி 2. இடம் அதியமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் அதியமான் ஔவையார். மக்களின் முகங்களில் கூட கவலை நீர் படியக்கூடாது என்று நினைக்கும் அதியமானே, இன்று உன் முகங்களில் கவலையின் இருள் கவிழ்த்திருப்பதற்கு காரணம் என்னவோ? இன்று காலை நம் ஒற்றர்கள் கொண்டு வந்த செய்தி என் உள்ளத்தில் சிறு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மன்னன் தொண்டைமான் நம்மோடு பகமை கொண்டான் என்பது தாங்கள் அறிந்ததானே. அவன் இப்போது நம் மீது படையெடுத்து வர ஏற்பாடு செய்து விட்டாராம். நம் தலைக்கு மேல் போர் மேகங்கள் சூழ்ந்து விட்டனர். அதியமான் வேண்டுமா நஞ்சி? உன் பெயரில் நஞ்சு என்று சொல்லியிருக்கிறேன். நீ அஞ்சி நான் இதுவரை கண்டதே இல்லை. போர் உனக்கு புதிதா என்ன? போர் எனக்கு புதிதும் என்று நான் போரை கண்ட அஞ்சுவானும் அல்ல. ஆனாலும் ஏன் இந்த கலக்கம்? ஈரத்திலும் வீரத்திலும் உனக்கு குறை சொல்ல யார் உண்டு? நீர்நிலைகளில் கூட படைத்திருக்கும் யானையானது தன் மீது ஏறி குதித்து விளையாடும் சிறுவர்களிடம் தந்தை கழுவும் சிறுவர்களிடம் படித்து அன்பு காட்டும். அதுபோல் எம்மை போன்ற புலவர்களிடம் அன்பு காட்டும் காட்சிக்கு நீ இறைவனாக விளங்குகிறாய். அதே யானையானது போர்க்களத்தில் பகைவரின் படையை வெறுமோடு செய்வது போல நீயும் பகைவரின் படையை எதிர்த்து வெல்கிறாய். அத்தகைய வீரமுடைய நீ இன்று போரை கண்டு தழகலாமா? தமிழறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்க்களங்களை கண்டவன், பகைவர்களை வென்றவன் என்பது தங்களுக்கு தெரிந்ததானே. ஆனால் ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை அழிவுகள், எவ்வளவு உயிரிழப்புகள், தந்தை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த பெண்கள், மகனை இழந்த தாய்மார்கள், அண்ணனை இழந்த தம்பிகள் என எத்தனையோ பேரின் கண்ணீர் ஒவ்வொரு போர் வெற்றிக்கு பின்னாலும் மறைந்திருக்கிறது. எனவே இந்த போரை தடுத்தால்தான் என்ன? அன்பில் சிறந்த அதியமானே, இப்போதுதான் உனது உள்ளம் எனக்கு புரிகிறது. உன் கவலைகளை நான் தீர்க்கிறேன். இப்போதே தொண்டைமானிடம் சொல்கிறேன். அவனிடம் பேசி போர் ஏற்படாதவாறு நான் செய்கிறேன். ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது. உன் தன்மானத்துக்கும் உனது வீர உணர்வுக்கும் சிறிது கூட ஈர்ப்பு ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன். நான் சென்று வருகிறேன். நன்றி. காட்சி 3. தொண்டைமான் அரண்மனை. நாடக மாந்தர்கள் தொண்டைமான் ஔவையார். படைத்தலைவர். படைத்தலைவரே, நம் படையினர் போருக்கு ஆயத்தமாக உள்ளனரா? படை வீரர்கள் ஆயத்தமாக உள்ளனர். மகிழ்ச்சி. நம் படையின் பெருகத்தை கண்டு அந்த அதியமான் அதிர்ந்து போக வேண்டும். அதியமான் இப்போதே அறிந்தான் போயிருக்கிறார். அதனால்தான் சமாதானம் வேண்டி புலவர்களை தூது அனுப்பியுள்ளார். என்ன? அதியமான் தூது அனுப்பியுள்ளாரா? ஆமரசே, சற்று முன்னால் நமது ஒற்றையிடமிருந்து செய்தி வந்தது. அதியமானின் தூதுவராக ஔவையார் வந்து கொண்டிருக்கிறார். வரட்டும் அஞ்சிடமிருந்து வரும் அவ்வை நம்ம போர்க்கருவிகளை கண்டு அஞ்சு ஓடப் போகிறார். பாருங்களேன், ஔவையாரே வந்துவிட்டார். போரை நிறுத்த வந்திருக்கும் அவ்வையே, வருக வருக. தொண்டைமான் தரும் வரவேற்பை பார்த்தால் என் வருகை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தோன்றுகிறதே. பகைவரின் நாட்டில் இருந்து வந்தாலும் தாங்கள் தமிழ் புலவரவா? உங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நீயும் தமிழ் மீது அன்புடையவன் என்று அறியும் போது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த மகிழ்ச்சியோடு என் படைகளை கொட்டிலை பார்த்து வரலாம். பாருங்களேன், படைக்கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? எத்துணை பெரிய படை வலிமையுடைய வீர அரசரோடு உங்கள் அதியமான் மோதப் போகிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா? அதையும் பார்ப்போம்.
எனக்கு எழிலாக காட்சியளிக்கிறது. உங்கள் அதிபர் படைக்கருவியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை ஏன் கேட்கிற? அவை இவ்வளவு அழகாக இல்லை. அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனுடைய படைக்கருவிகள் எல்லாம் பகைவரின் உடலில் நுழைந்து கூர் ஒடைந்தும் நுனி மழுங்கியும் கொல்லனின் உலைகளத்தில் கிடைக்கின்றன. அதியமானே, ஏன் உன் முகம் மாறிவிட்டது? உங்கள் சொற்கள் என்னை குழப்பிவிட்டன. என்ன குழப்பம்? என் படைக்கருவி அளவையும் அழகையும் பாராட்டி கூறினீர்களே, அதை கேட்ட என் உள்ள மகிழ்ச்சி அடைந்தது. உண்மைதான். உனது படைக்கருவிகள் எல்லாம் புது மெழுகு புரியாமல் அப்படியே இருக்கின்றன. அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்து விட்டது. அதியமான் படைக்கருவிகள் வளைந்தும் நெளிந்தும் கிடைக்கின்றன என கூறினீர்களே, அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது. என்ன உண்மையை புரிந்து கொண்டாய்? என்னிடம் கருவிகள் தான் மிகுதியாக கிடைக்கின்றன. ஆனால் நான் இதுவரை போர் கண்டதில்லை. அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனோடு போரிடுவது எத்தகைய அறிவை தரும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அருமை. நான் கூறிய உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய். என் கண்களை திறந்த தாயே, போர் வேண்டாம் என்று அதியமானிடம் கூறிவிடுங்கள். மிக்க மகிழ்ச்சி தொண்டைமானே, அவ்வாறே கூறிவிடுகிறேன். போர் இல்லா மகிழ்ச்சியை உலகம் திறகட்டும். நான் சென்று வருகிறேன். நன்றி.